ശ്രീമദ് ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം. பஞ்சமஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற அஷ்டாதசோ அத்தியாய 18வது அத்தியாயம். பத்ரஸ்ரவஸ்களோடு பிரார்த்தனையாக்கும் இதில் நம்ம பார்க்குறோம். ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறதாயிட்டாக்கும் பார்க்கிறோம். அதனால ஸ்ரீ சுக உவாச்ச ததாச்ச பத்ரஸ்ரவாநாம தர்மசுதஹ தத் குலபதயஹ புருஷாஹ பத்ராஸ்வவர்ஷே சாட்சாத் பகவதஹ வாசுதேவஸ்ய பிரியாம் தனும் தர்மமயீம் ஹயசீர்ஷஹ அபிதானாம் பரமேண சமாதினா சந்நிதாப்ய இதம் அபிகிருணந்தஹ உபதாவந்தி ததாஜ பத்ரஸ்ரவாநாம தர்மசுதஸ்தத்குலபதயஹ புருஷா பத்ராஸ்வவர்ஷே சாட்சாத் பகவதோ வாசுதேவஸ்ய பிரியாம் தனும் தர்மமயீம் ஹயசீர்ஷாபிதானாம் பரமேண சமாதினா சந்நிதாப்யேதமபிகிருணந்த உபதாவந்தி. ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்றார், இலாவிருத வருஷத்தில் இருக்கிற பிரத்யேகதைகளும் அங்க பகவான் பரமசிவன் சங்கர்ஷண மூர்த்தியை ஸ்துதிக்கிறதையும் எல்லாமாக்கும் நம்ம பார்த்தோம். இந்த அத்தியாயம் பத்ராஸ்வ வம்சம், ஹரிவம்சம், கேதுமாலம், ரம்யகம், ஹிரண்மயம், உத்தரகுரு வம்சம் இப்படி இருக்கிற வருஷங்களை வர்ணிக்கிறதுக்கான ஒரு ஆரம்பமாயிட்டு இருக்கு. பத்ராஸ்வ வருஷத்துல தர்ம பிரஜாபதியோடு புத்திரனான பத்ரஸ்ரவஸும் அங்க இருக்கிறவாளும் எல்லாரும் கூடி சேர்ந்து பகவான் வாசுதேவனோடு பிரியமான தர்மமயமான ஹயக்ரீவ மூர்த்தியை, பகவான் வாசுதேவனோடு அவதாரமாவே இருக்கிற ஹயக்ரீவ மூர்த்தியை சமாதி யோக நிஷ்டையோடு கூடிட்டு இப்படி பஜிக்கிறா அப்படின்னாக்கும் ஸ்ரீ சுகபிரமர்ஷி சொன்னது. ததாச்ச இலாவிருத வருஷம் மாதிரியே பத்ரஸ்ரவா நாம, பத்ரஸ்ரவசு அப்படின்னு பேர் இருக்கிற தர்மசுதஹா தர்ம பிரஜாபதியோடு புத்திரன், தது அந்த பத்ரஸ்ரவஸோடு குலபதயஹா குலத்தில் இருக்கிறவாள் எல்லாரும், பத்ரஸ்ரவஸு அப்படி இருக்கிற தர்ம பிரஜாபதியோடு புத்திரன் அனுஜரர்களோடு கூடிச்சேர்ந்து பத்ராஸ்வ வருஷே பத்ராஸ்வ வருஷத்துல இலாவிருதத்தோடு கிழக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த
ഉപഭൂഖണ്ഡത്തിലെ സാക്ഷാത് பகவதஹ வாசுதேவஸ்ய பரபிரம்மே ஆயிட்டிருக்கிற எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் பிராணனாயிட்டு வசிக்கிற பகவான் வாசுதேவனோடு பிரியாம் தனும் ரொம்ப பிரியமான அழகான ரூபம் இருக்கிற சரீரம். ஹயசீர்ஷ அபிதானாம் ஹயக்ரீவமூர்த்தியோடு ரூபம். ஹயக்ரீவமூர்த்தி அப்படின்னு கூப்பிடுற ஹயசீர்ஷ அபிதானாம் ஹயக்ரீவமூர்த்தி அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுற தர்மமயீம் தர்மமயமான ஸ்வரூபத்தை தர்ம பிரஜாபதி தர்ம பிரஜாபதியோடு புத்திரனான பத்ரஸ்ரவஸும் குலத்திலே இருக்கிற முக்கியர்களும் எல்லாமா கூடி சேர்ந்து பஜிக்கிறா. ശിരസ് കുതിരയോട് രൂപം, ശരീരം മനുഷ്യനോട് രൂപം. ഗ്രീവം ജനന കഴുത്ത്, കഴുത്തുക്ക് മേലെ കുതിരയോട് രൂപം, ഹയഗ്രീവ ரூபம். அப்படி இருக்கிற ஹயக்ரீவ மூர்த்தியை அங்க எல்லாரும் பஜிக்கிறா. இளாவிரதத்தோடு தெற்கு பக்கமா இருக்கிறது ஹரிவர்ஷம், கிம்புருஷம், பாரதம் இப்படி இருக்கிற பூகண்டங்கள். இளாவிரதத்தோடு வடக்கு பக்கத்துல ரம்யகம், ஹிரண்மயம், குரு இப்படி இருக்கிற பூகண்டங்கள். இளாவிரதத்தோடு கிழக்கு பாகத்துல பத்ராஸ்வ வருஷம், மேற்கு பாகத்துல கேதுமால வருஷம் இப்படி எல்லாம் ஆக்குமே. 16ஆம் அத்தியாயத்தில் നമ്മൾ ഇത് ഡീറ്റെയിൽ ആയിട്ട് பார்த்ததாக்கும். 7வது ശ്ലോകത്തിലേந்து 12வது ശ്ലോകം വരയ്ക്കും ആക്കും ഇത വർണ്ണിച്ചത്. தர்மமயீன் தனும் அப்படின்னாக்குமே இங்க சொல்லப்பட்டது. தர்மஸ்வரூபனான ஹயக்ரீவ மூர்த்தியை தர்ம பிரஜாபதி புத்திரனும் അനുയായികളും ചേർന്ന് ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பக்தியோடு கூடிட்டு சேவிக்கிறா. அதர்மத்தை துரத்தி தர்மத்தை நிலநாட்டுற ஹயக்ரீவ மூர்த்தியை பரமேண அப்படின்னா டாப் மோஸ்ட் ஆயிட்டு சமாதினா சமாதி யோக நிஷ்டையில അഷ്ടാംഗ യോഗ നിഷ്ഠയില് സന്നിധാപ്യ മനസ്സിലെ നന്നായിട്ട് ഉറപ്പിച്ച് ഇതം ഇപ്പിടി ഇനി ചൊല്ലപ്പോറ മാതിരി മന്ത്രങ്ങളാല് അഭിഗൃണന്തഹ നന്ന തുടർന്ന് ഉപദാവതി സ്തുതിച്ചുണ്ട് ഭജിച്ച. നല്ല സ്പഷ്ടമായിട്ട് അക്ഷര സ്ഫുടതയോട് കൂടിയിട്ട് ഭഗവാനെ മനസ്സിലെ ഉറപ്പിച്ചുണ്ട് ശ്ലോകങ്ങളെ ചൊല്ലി ഭദ്രസ്രവസ്സുകൾ ഭഗവാനെ ഭജിക്കിറ அப்படின்னாக்கும் சொன்னது. രണ്ടാമത് ശ്ലോകം ഭദ്രസ്രവസ ഊജുഹു. ഭദ്രസ്രവസ്സുകൾ ഇപ്പടി പ്രാർത്ഥിച്ച. ഓം നമോ ഭഗവതേ ധർമായാത്മവിശോധനായ നമ ഇതി. ഓം നമഃ ഭഗവതേ ധർമായ ആത്മവിശോധനായ നമ ഇതി. ഭദ്രസ്രവസ്സുകൾ സ്തുതിக்கிறதையாக்குமே ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொல்றார்.
பத்ரஸ்ரவஸ்துகள் எப்படி பகவானை ஸ்துதிச்சா ஹயக்ரீவமூர்த்திய அப்படிங்கிறத சொல்றார். பகவானே நாராயணா, தர்மத்தோடு மூர்த்தி பாவமாயிருக்கிற பகவானே, உபாசகர்களோடு மனசுல இருக்கிற ரஜோகுண தமோகுணங்களா இருக்கிற அழுக்குகளை இல்லாம பண்ணி தூய்மைய கொடுக்கிற ஞான ஸ்வரூபனா இருக்கிற உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். இப்படியாக்கும் அவா ஸ்துதிச்சா. ஆத்மவிசோதனாயா, பகவத் உபாசகர்களோடு மனசுல இருக்கிற ரஜோகுண தமோகுணங்களா இருக்கிற அழுக்குகளை இல்லாம பண்ணி அந்தக்கரண சுத்தி வருத்துற பகவானே அப்படின்னு பகவானை கூப்பிடுறா. ஆத்மவிசோதனாயா அப்படின்னு. தர்மாயா, தர்மஸ்வரூபா அப்படின்னு கூப்பிடுறா. ரெண்டு பேரை சொல்லிண்டாக்கும் பகவானை கூப்பிடுறா. ஆத்மவிசோதனாய நமஹா, அந்தக்கரண சுத்தி வருத்துற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். தர்மாய நமஹா, தர்மஸ்வரூபனாயிருக்கிற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். இப்படின்னு ரெண்டு நாமங்களை சொல்லி ஸ்துதிக்கிறா. பத்ரஸ்ரவஸ்து கூட இருக்கிற எல்லாரும் பகவானை ஸ்துதிக்கிறா இப்படி ரெண்டு நாமங்களால. ஓம் அப்படிங்கிறது மங்கள வார்த்தையாக்கும். மங்கள ஸ்வரூபனாயிருக்கிற பகவதே, பகவானுக்காயிட்டு நமஹா, நமஸ்காரம். நமஹா, நமஸ்காரம். இதி இப்படின்னு பத்ரஸ்ரவஸ்துகள் ஸ்துதிச்சா அப்படின்னு ஸ்ரீ சுகபிரமர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொன்னார். அதர்ம சிந்தனை இல்லாம ஆயிட்டு அந்தக்கரண சுத்தி உண்டாகிறதுக்கு ஹயக்ரீவ ரூபத்தில் இருக்கிற பகவானை ஸ்துதிக்கிறா. அந்தக்கரண சுத்தி வந்து சேர்ந்தானா ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். பகவானும் பக்தனும் ஒன்னாயிட்டு தீரற அந்த நிலைமை வந்து சேரும். ஞான ஸ்வரூபனாக்கும் ஹயக்ரீவமூர்த்தி. மூணாவது ஸ்லோகம். அஹோ விசித்ரம் பகவத்விஜேஷ்டிதம் க்னந்தம் ஜனோயம் ஹிமிஷன்ன பஷ்யதி த்யாயன்ன சத்யர்ஹி விகர்ம சேவிதோ நிர்ஹ்ருத்ய புத்ரம் பிதரம் ஜிஜீவிஷதி. அஹோ விசித்ரம் பகவத் விசேஷ்டிதம் க்னந்தம் ஜனஹா அயம் ஹி மிஷன் ந பஷ்யதி த்யாயன் அசத் யர்ஹி விகர்ம சேவிதும் நிர்ஹ்ருத்ய புத்ரம் பிதரம் ஜிஜீவிஷதி. பகவானே நாராயணா ஹயக்ரீவமூர்த்தே, உங்களோடு திருவிளையாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கறதே. வாழ்க்கைய திருடிண்டு போற அந்த மிருத்யுவை பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னாலும் அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு அதுலேருந்து மோசனம் கிடைக்கிறதுக்கான பரிசிரமம் உண்டாகிறதில்லை. ஜனங்களெல்லாம் அசத்தாயிருக்கிற இந்த பிரகிருதி சுகங்களை ஆசைப்படுறவாளாயிட்டு சொந்த பந்தங்களை துரோகிச்சு
அப்பாவையும் புத்திரர்களையும் எல்லாம் துரோகிச்சு அவளோட சொத்துக்களை எல்லாம் தட்டி பறிச்சு வாழறதுக்கு ஆசைப்படுறாளே. பகவத் விசேஷ்டிதம். பகவானே உங்களோடு திருவிளையாடல்கள். அஹோ விசித்திரம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அயம், இந்த பிரபஞ்சத்துல ஜனஹா உயிரினங்கள், மிஷன் கண்ணை திறந்து பார்த்துட்டு ந ஹி க்னந்தம் பஷ்யதி. க்னந்தம் அப்படின்னா உயிரெடுக்கிற அந்த மிருத்யுவை ந பஷ்யதி காணறதுக்கு சாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஹி உறுதியே தான். இங்க ஜனஹா அப்படின்னு சொன்னது எல்லா உயிரினங்களையுமாக்கும். ஜனிக்கிறது ஜனம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜனங்கள் உயிரினங்கள் உயிரெடுக்கிற மிருத்யுவை காணறதில்லை அப்படிங்கிறது ஹி உறுதி. எல்லாரும் மிஷன் கண்ணை திறந்து பார்த்துட்டும் காணறதுக்கு சாதிக்கிறதில்லை. சரீரம் எடுத்த உயிரினங்களால சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபனை கண்களை நன்னா திறந்து பிடிச்சு பார்த்தாலும் அந்த சூக்ஷ்ம ஸ்வரூபத்தில் இருக்கிற மிருத்யு தேவனை காணறதுக்கு சாதிக்கிறதில்லை அப்படிங்கிறது உறுதி. யர்ஹி காரணம் என்ன அப்படின்னாக்கா, அஃபது உண்மையல்லாத்ததான பிரகிருதி விஷயங்களை தியாயன் நினைச்சுண்டு விகர்ம சேவிதும் பாபகர்மங்களை செஞ்சு புத்திரம் புத்திரனேயும் பிதரம் பிதாவையும் நிர்ஹிருத்யா கொன்னு മനസാലെയും ശരീരത്താലെയും നോകടിച്ച് അവളോട് സ്വത്തിനാല ജിജീവിഷതി വാഴறதுக்கு ஆசைப்படுற ஆளுகள், அதர்மம் செஞ்சு வாழறதுக்கு ஆசைப்படுற, பாபகர்மங்கள் നരകத்துக்கு നമ്മളെ കൊണ്ടു ചെല്ലും. പുണ്യകർമ്മ ബലമായിട്ട് സ്വർലോകം ലഭിക്കും. தேவலோகத்துக்கு போனானாக்கா அங்க வாழறத அந்த சுக சௌகரியங்களில பகவானை மறந்தே போயிடுவோம். புண்ணியம் திருந்தானா மறுபடியும் இந்த மனுஷலோகமான பூமியில தொப்பக்கடின்னு விழுவோம். 4வது ஸ்லோகம். வதந்தி விஸ்வம் கவயஸ்மனஸ்வரம் பஷ்யந்தி சாத்யாத்மவிதோ விபஸ்சிதா ததாபிமுஹ்யந்தி தவாஜமாயயா சுவிஸ்மிதம் கிருத்யமஜம் நதோஸ்மிதம். வதந்தி விஸ்வம் கவயः ஸ்ம நஸ்வரம் பஷ்யந்தி ச அத்யாத்மவிதः விபஸ்சிதः ததா அபிமுஹ்யந்தி தவ அஜ மாயையா சுவிஸ்மிதம் கிருத்யம் அஜம் நதஹ அஸ்மி தம். அத்தியாத்ம தத்துவத்தை
தெரிஞ்சுக்கிறவாளான ரொம்ப ரொம்ப சூக்ஷ்ம புத்தி இருக்கிற வித்வான்மார்கள் கூடியும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அழியக்கூடினதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு கூடியும் பகவானே உங்களோட மாயையால அட்ராக்ட் ஆயிட்டு வாழறா. அழியக்கூடின பிரகிருதி அப்படின்னு தெரிஞ்சுகோட இந்த பிரகிருதியில அட்ராக்ட் ஆயிட்டு வாழறா. இதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு, அதிசயமாயிருக்கு. அதனால ஜனன மரணங்கள் இல்லாத பகவான நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். கவயஹா சிரேஷ்ட ஞானிகள் அத்தியாத்மவிதஹ ஆத்ம சாட்சா்காரமாயிருக்கிற ஞானத்தை தெரிஞ்சின்றவா. விபக்சிதஹ டாப் மோஸ்ட் பண்டிதர்கள். பிரபஞ்ச காரணம் பரபிரம்மமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சின்றவா. பிரகிருதி உண்மையில்லை, பரபிரம்மம் உண்மையாக்கும் அப்படின்னு தெரிஞ்சின்றவா. விஸ்வம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நஸ்வரம், அழியக்கூடின ஒன்னாக்கும் அப்படின்னு வதந்தி ஸ்ம அவளால சொல்லப்படுறதே. இந்த ஞானிகள் எல்லாம் அதை தெரிஞ்சுண்டு சொல்லவும் செய்யறாளே, இந்த பிரகிருதி உண்மையில்லை அழியக்கூடினதாக்கும் அப்படின்னு வதந்தி ஸ்ம சொல்லவும் செய்யறாளே. ததாபி அதெல்லாம் தெரிஞ்சிட்டு கூடியும் பஷ்யந்தீச்ச பார்த்துட்டு நசிக்கிற பிரபஞ்சத்தை கண்ணால காணவும் அவ செய்யறா. ததாபி இருந்துட்டு கூடியும் அஜா ஜனன மரணங்கள் இல்லாத பரம்பொருளே அப்படின்னு பகவான் அவ கூப்பிடுறா എന്നിട്ട് சொல்லறா. தவ மாயையா பகவானே உங்களோடு மாயையால முஹ்யந்தி அட்ராக்ட் செய்யப்பட்ட ஞானிகள் இந்த பிரபஞ்ச மாயையில முழுகிறாளே, முழுகி தவிக்கிறாளே. மாயாதேவியோட பிரபாவம் எவ்வளோ பெருசு. கிருத்தியம் சுவிஸ்மிதம் இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது. உங்களோட மாயாவிலாசம் அப்படிங்கிறது அதாக்கும் இங்க கிருத்தியம். கிருத்தியம் உங்களோட மாயாவிலாசம் அப்படிங்கிற விஷயம். சுவிஸ்மிதம் உங்களோட திருவிளையாடல்கள் அப்படிங்கிறது சுவிஸ்மிதம் எங்களை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது. தம் உங்களை நதஹா அஸ்மி நான் நமஸ்காரம் பண்றேன். அஞ்சாவது ஸ்லோகம். விஸ்வோத்பவஸ்தான நிரோத கர்மதே ஹ்யகர்த்துரங்கீக்ருதமப்யபாவ்ருத யுக்தம் ந சித்ரம் த்வயி கார்யகாரணே சர்வாத்மனி व्यतिरिक्ते च वस्तुतः विश्व उद्भव स्थान निरोध
കർമ്മ. വിശ്വ ഉത്ഭവ സ്ഥാന നിരോധ കർമ്മ തേ ഹി അഗർത്തുഃ അംഗീകൃതം അഭി അഭാവൃതഃ യുക്തം ന ചിത്രം ത്വയി കാര്യകാരണേ സർവ ആത്മനി വ്യതിരിക്തേ ച വസ്തുതഃ വിശ്വോത്ഭവസ്ഥാന നിരോധ കർമ്മതേ ഹ്യഗർത്തുരംഗീകൃതമപ്യഭാവൃത യുക്തം ന ചിത്രം ത്വയി കാര്യകാരണേ സർവാത്മനി വ്യതിരിക്തേ ച വസ്തുതാ. പ്രപഞ്ചത്തോട് സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാര കർമ്മങ്ങളെ ചെയ്യറ ഭഗവാനെ. சிருஷ்டி சம்ஹாரங்கள் எல்லாம் செய்யறது நீங்கள் ஆக்கும்னாலும் உங்களுக்கு ஒன்னிலையும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. கர்த்திருவ பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. இதை நானாக்கம் செய்யறேன் அப்படிங்கிற பாவம் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி மாயையோடு திரிகுணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. இப்படியெல்லாம் உங்களை பண்டிதர்கள் சொல்லறா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு காரணமாயிருக்கிறது நீங்களாக்குமே. சர்வலோகேஸ்வரனான பகவானே, பரமார்த்தத்தில கர்மங்களிலேந்தெல்லாம் முக்தனாயிட்டே நீங்கள் இருக்கீள் இப்படின்னு சொல்லி அவ துதிக்கிறார். விஸ்வ உல்பவா, பிரபஞ்ச சிருஷ்டி, ஸ்தான நிலநிற்பு, நிரோத சம்ஹாரம், இப்படி இருக்கிற கர்மா கர்மங்கள் தே அதெல்லாம் நீங்களாக்கும் செய்யறேன் அப்படிங்கிறது ஹி உறுதியேதான். அகர்த்துஹு எல்லாம் செய்யறேன் அப்படின்னாலும் அதெல்லாம் நானாக்கும் செஞ்சேன் அப்படிங்கிற கர்த்திருவ பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. அபாவிருதா, மாயையோடு சத்குண ரஜோகுண தமோ குணங்களால இருக்கிற ஆவரணம் உங்களுக்கு கிடையாது. மாயையை சிருஷ்டிச்சிருக்கிறது நீங்களாக்கும். அதனால மாயை உங்களோடு கண்ட்ரோல்லையாக்கும் இருக்கு. அதனால மாயைக்கு உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்காது. பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களாயிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அங்கீகிருதம் സ്വീകരിച്ചിരിക്ക. கர்மபந்தனம் இல்லாதக்கு நீங்கள் கர்மம் செய்யற அப்படின்னாக்குமே சொல்லப்படுறது. காரியகாரணே, காரியங்களுக்கெல்லாம் காரணமாக்கும் நீங்கள். ஒரு காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்களுக்கெல்லாம் நீங்களாக்கும் காரணம் பகவானோடு சக்தி. தெரிஞ்சவாளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும். மனுஷா அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற எல்லா உயிரினங்களும், தேவர்கள், அசுரர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், அப்சரசுகள், இப்படி எல்லாம் எல்லாம் உங்களோடு கண்ட்ரோல்ல ஆக்கம் உள்ளது. 7-14 லோகங்கள், அந்த லோகங்களை சிருஷ்டிச்சு பரிபாலனம் பண்ணி கடைசியில சம்ஹாரம் பண்றதும் உங்களோடு அந்த திருவிளையாடலால ஆக்கும் நடக்கிறது. நச்சித்திரம், இதுல எந்த ஒரு ஆச்சரியவும் இல்லைதான். எந்த ஒருவித கர்த்திருவமும் இல்லாத நீங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்யறதுல எந்த விதமான அதிசயவும் இல்லையே. சர்வ ஆத்மனி, எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபத்துல
நீங்கள் இருக்கே. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், அப்படி சர்வத்திர வியாபிச்சிருக்கிற உங்களில வஸ்துதா ஆக்சுவல் ஆயிட்டு, உண்மையாயிட்டு, நீங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்மங்களிலேருந்து വ്യതിരിക്തേജ അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാത്ത മുക്തനുമാക്കും. ഇതെല്ലാം നിങ്ങൾ അംഗീകൃതം സ്വയം മുൻകൈയെടുത്ത് ഏറ്റെടുത്തിരിக்கிற പ്രവൃത്തികളാക്കും. ഇതിൽ ആശ്ചര്യം அப்படின்னு ஒன்றும் இல்லை. யுக்தம் உச்சிதமான தீர்மானமாக்கும் நீங்கள் எடுத்திருக்க. தாமரை இலையில ஜலம் ஒட்டாம நிற்கிற மாதிரி நீங்கள் இந்த பிரகிருதியில எதிலையும் ஒட்டாம ஆனா சாட்சி ரூபத்துல இருக்கேளே.